அந்த சம்பவத்தில் ஒரு நபர், அந்த நபர் செய்த செயலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க மத்தேயு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. போறோம் அப்படின்னா இதை வாசிக்கும் போது எனக்குள்ள நிறைய கேள்விகள் இல்லை. இயேசு என்ன செய்யறாரு? அதாவது இவரை தேடி மக்கள் வந்த பிறகு அவளுக்கு சுவிசேஷம்லாம் சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டு சீசர்கள் என்ன செய்யறாரு? அக்கறைக்கு போங்கப்பா அப்படின்னு படகுல ஏறி மொத்த பேர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. இவர் மட்டும் என்ன செய்யறாரு? தனித்து ஜெபம் பண்ணும்படி நிற்கிறார். எனக்கு ஒரு 2 கேள்வி வந்துச்சு. சீஷர்களை இயேசு படகுல ஏறி நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லணும். 1. 2வது, இவர் என்ன செய்திருக்கணும்? ஜெபம் பண்ணிட்டு ஒருவேளை அடுத்த படகுல கூட போயிருக்கலாம் இல்லையா? இல்லையா அவங்க கூட போயிருக்கலாம். ஆனா இவர் ஏன் இவங்களை அனுப்பிச்சிட்டு நடுக்கடல்ல நடக்கணும்? போன படகு நடுவுல ஏன் முதல்ல நிக்கணும்? இத்தனை கேள்விகள் எனக்கு வந்துச்சு. ஏன் படகு கடல்ல நின்னது மாத்திரமல்ல, இயேசு எதுக்கு கடல்ல நடந்து போனாரு? விசுவாசத்தை பார்க்கறதுக்காகவா? சரி, என்னதான் தேவனுடைய இயேசு கிறிஸ்து என்னதான் அற்புதங்கள் அடையாளம், ஏன்னா அதுக்கு பாருங்க, அதே நாள்ல தான் காலையில ஒரு அற்புதம் செய்யறாரு. என்ன அற்புதம் செய்யறாரு? அதே சம்பவம் அதே அதிகாரத்துல இருக்குது. காலையில ஒரு அற்புதம். என்ன அற்புதம் தெரியுமா? இவரை தேடி வந்தவங்க கிட்ட எல்லாம் செய்தியெல்லாம் கேட்டு முடிச்ச அப்புறம் பசியா இருக்கிறாங்க. அவங்க பசி, அவங்க முகங்களெல்லாம் வாடினதை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்க பசியா இருக்குப்பா, இவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் இருக்கான்னு கேட்டு சொல்றாரு. அப்போ சொல்றாங்க, அப்பவும் இந்த ஆளுங்க என்ன சொல்லுது, எங்க கிட்ட இருக்கிறது 5 மீன் தான், இதை வச்சு நாங்க எப்படி செய்யறது? அப்போ நான் சொல்றாரு, எங்ககிட்ட இல்லைன்றாங்க. அப்போ சொல்ற, இல்லைன்னு நினைக்காத, நீ அதை கொடு, நான் அதை விருத்திப்படுத்துறேன். அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. பெரிய அதிசயமா இல்லையா? பெரிய அதிசயமா இல்லையா? அந்த அதிசயத்தை பார்த்த இந்த ஆளு அடுத்து சாயங்காலமே இவங்களை ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் இந்த கூட்டத்தை டெஸ்ட் பண்றதுக்கு தான் முன்னாடி அனுப்பிச்சார். நல்லா போயிட்டு இருந்த படகு நடுவில் ஏன் நிற்கணும்? ஏன் காற்று வீசணும்? டெஸ்ட் பண்றாரு. சீஷர்கள் தான், ஆனா சீஷர்களுக்குள்ளே என்ன கிடையாது? விசுவாசம் இல்லாமலாம் இல்லை, அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஆனாலும் அதை அவங்க என்ன பண்ணல? வெளிப்படுத்தல. 2வது, இயேசு இதை இன்னும் அவங்கள இன்னும் நம்ம கலக்கமாக்கணுன்றதுக்காக என்ன பண்றாரு? சொல்லுங்க. 2 விஷயத்துக்காக கடல்ல நடக்கிறாரு. 1, அவர் யாருன்னு காட்டுறதுக்காக. 2வது இவருடைய மகிமை என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கடல் மேல என்ன பண்றாரு. ஆனா இந்த ஆளுங்க அப்பயும் என்ன பண்றாங்க? எப்படி பயந்தாங்க? இல்ல, அந்த வார்த்தையை விட்டுறீங்க பாருங்க, வாசிங்க. எப்படி பயந்தாங்க? அந்த வார்த்தை எனக்கு வேணும். என்ன பண்ணாங்களா? பயத்துல என்ன பண்ணாங்களா? வெறும் பயந்து நிக்கல,
ஐயோ யமான்னு என்ன பண்றாங்க, பா பேய் 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 என்ன செய்றாங்க? இங்கிலீஷ்ல ஒன்றும் பயங்கரமா இருக்கு வார்த்தை, cried out of fear அப்படின்னா என்ன, அழ ஆரம்பிச்சிட்டானுங்களாம். அப்ப எனக்குள்ள இந்த கேள்விகள்லாம் வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஏசப்பா இவங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும் அப்படின்னா, இயேசு யாருன்னு அவங்க, இவ்வளோ சம்பவம் நடக்குது, இது மத்தியில் ஒருத்தர் மட்டும் எழும்புறாரு. அவர் யாரு? இன்னைக்கு நாம தியானிக்க போறது இவருடைய செயல்பாடை தான். இந்த சம்பவத்தை இவருடைய செயல்பாடை தான் தியானிக்க போறோம். நான் இவர் செயல்பாடை வச்சு ஒரு 5 காரியங்கள் வேறு பிரிச்சேன். 1, பேதுருக்குள்ள கீழ்ப்படிதல் காணப்பட்டுச்சு. 2, பேதுருக்குள்ள கடினமானதை செய்து பார்க்கணுன்ற எண்ணம் இருந்துச்சு. 3, தனித்து காணப்பட்டான். 4, பயம் அவனை முழுக செய்தது. 5, விழுந்தான், கைகளை உயர்த்தி கூப்பிட்டான். 5 விஷயங்கள் இந்த சம்பவத்தில் காணப்பட்டுச்சு. இந்த 5 காரியத்தையும் யார் செய்தா? இதுல நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே முதல் காரியம் ஒபீடியன்ஸ், ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல் வேணும். மனிதனுடைய வார்த்தைக்கு இல்ல, இயேசு சொல்லுகிற அவருடைய வார்த்தைக்கு குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல் வேணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த சூழ்நிலை எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. 12 பேரும் அங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தர் மட்டும் எழுப்பி என்ன பண்றாரு, அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்றாரு, பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது நீரே ஆனால் என்னை என்ன பண்ணுங்க, நடக்க செய்யுங்கன்னு சொன்ன உடனே இயேசு ஒரு வார்த்தை சொல்ற, என்ன சொல்றாரு, வா. அந்த வாங்குற குரலுக்கு உடனே அப்படி இறங்கி நின்னுட்டார். இதே அந்த இடத்துல நம்ம நின்று இருந்தோம்னு வச்சிருங்களேன், வான்னா மட்டும் நீங்க இறங்கிடுவீங்களா? அப்படி எட்டி பார்ப்பீங்க, அப்படி சுத்தி பார்ப்பீங்க. இல்ல எல்லாருமே அதை செய்வோம்ல, சேஃப்டியா இருக்கா இல்லையா பார்ப்போமா மாட்டோமா? இங்க பேதுருக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா, அங்க நிக்கிறது இயேசுங்கிற சின்ன விசுவாசம் இருந்ததுனாலதான் அவர் வான உடனே என்ன பண்ணியாச்சு. அது எப்படி அவர் இறங்கி பண்ணாரு? இல்ல, குருட்டுத்தனமா இறங்கிட்டாரு. அந்த ஒரு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதற்கு முக்கியம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை நீங்க பார்க்கணும்னா, பேதுரு தண்ணி மேல நின்னது அசாதாரணமா இல்லையா? மகிமையா இல்லையா? பயங்கரமா இல்லையா? யாராவது இந்த உலகத்துல செஞ்சிருக்கிறாங்களா? இயேசுக்கு அடுத்தது யார் செஞ்சா? பேதுரு தான் தண்ணி மேல நின்னாரு. அந்த மகிமையான விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, குருட்டுத்தனமா இயேசுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். குருட்டுத்தனமா இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உதாரணத்துக்கு சொல்றேன், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல 48ஆம் வசனம் ஒரு பெரிய ஆலோசனையை சொல்லுவார். அதான் அந்த ஆலோசனை என்ன ஆலோசனைனா, நீ பூர்ணராய் விளங்கணும்னா இதை செய்தாகணும்னு சொல்லுவார். இத உதாரணத்தை நீங்க படிங்க, நீங்க படிச்சப்ப அந்த கேள்வி கேட்கிறேன், படிங்க அந்த வசனத்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவளையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மட்டும் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பேதுருக்குள்ள குருட்டுத்தனமான அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. ஒண்ணு, உனக்கு சிநேகித்து என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் பழைய ஏற்பாட்டில். அப்புறம் 44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். இப்ப குருட்டுத்தனமா நீங்க இதுல கீழ்ப்படின எப்படி செய்வீங்க? சேகிக்கணும், அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். அதுல ஆப்ஷன் எல்லாம் இல்ல, நீ சிநேகிச்சுதான் ஆகணும். அதுதான் குருட்டுத்தனமா கீழ்ப்படுகிறதுன்னு அர்த்தம். இங்க நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த 3 கேள்வி கொடுக்காது. ஏன், எதுக்கு, எப்படி.
ஏன் நான் இதை செய்யணும்? அவன் எனக்கு செய்யல, அவன் எனக்கு விரோதமா செய்யறான்ல, ஏன் எதுக்கு நான் அதை செய்யணும்? அது எப்படி தான் நான் செய்வேன்? இப்படின்ற கேள்வியை எத்தனை பேர் புரிஞ்சுது நான் சொன்னது? ஏன், எதற்கு, எப்படி? சத்துருவ சிநேகி, அவ்வளவுதான். குருட்டுத்தனமா அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படி செஞ்சனா அசாதாரணமான காரியங்களை உன் வாழ்க்கையில நீ பார்ப்ப. இதுல மாற்றமே இருக்காது. ஆனா செய்தே ஆகணும். என்னைக்குமே இயேசு கிட்ட ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம். ஆனா ஆசீர்வாதம் சும்மா கொடுக்க மாட்டாரு. ஆசீர்வாதத்தை கண்டிஷன் அப்ளையோட தான் தருவாரு. ஆமா, சும்மா ஆசீர்வாதிக்க மாட்டாரு, உன்னை சும்மா உயர்த்த மாட்டாரு. நீ சில விஷயங்களை விட்டு காரியங்களை அவருக்காக செய்தாதான் உனக்கு செய்வார். உங்கள் சத்துருக்களை சிநேகிச்சுதான் ஆகணும். உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். உங்களை பகைக்கிறவங்கள நன்மை செய்துதான் ஆகணும். உங்களை நிந்திக்கிறவங்கள, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். இதை குருட்டுத்தனமா கீழ்படுறீங்க அப்படின்னா நிச்சயம் சொல்றேன், தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இரண்டாவது, பேதுரு கடினமானதை செய்தார். எது கடினம்? படவுல விட்டு இறங்கி வான உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம இறங்குறது ரொம்ப கடினம். கடினமா இல்லையா அது செய்யறது? இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, இது செய்யறதும் கடினம் தான். எதுவுமே என் கூட சேர்ந்து ஆமென்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்ல? உன்னைய சும்மாவே நோண்டிக்கிட்டே இருக்கிறானா அவங்ககிட்ட போய் நீ சிநேகிக்கிறன்றது கஷ்டம் தானே. சும்மாவே உன்னை டெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கிறானா அவங்ககிட்ட சந்தோஷமா அன்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம் தான். ரெண்டாவது, இந்த கடினம் கஷ்டம்னு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த கஷ்டத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த அதிர்ஷ்டங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த கஷ்டத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த அதிர்ஷ்டங்கள் நடக்கும். அந்த அதிர்ஷ்டம் வேணும்னா இந்த கஷ்டத்தை செய்யணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கையில நாம் பேதுருக்கு அது கடினமான நிலைமை. அந்த கடினத்தை கூட அவர் யோசிக்காம உடனே இறங்கி செஞ்சார். மூணாவது பேதுருக்குள்ள காணப்பட்டது தனித்துவம். தனித்துவம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட இருந்தவங்க எத்தனை பேர்? படகுல 11 பேர் இருந்தாங்க. யாருக்காவது சிந்தனை வந்துச்சா? இல்ல, கேள்வி கேட்கிற சிந்தனை. முதல்ல கேள்வி கேட்டாரா இல்லையா? அப்படி எத்தனாவது வார்த்தை அது? மத்தேயுல 14ஆம் வசனம். வாசிங்க. ஆண்டவரே, அது நீரே ஆனால் என்னை ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர. இது யாருக்காவது தோணுச்சா? சொல்லுங்க. மிச்ச 11 பேருங்க. 11 பேருக்கு இல்லாத வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? தனித்துவமா காணப்பட்டானா? இப்ப அப்படியே அந்த சைக்காலஜியை சிந்திச்சு பாருங்க. அந்த 11 பேருக்கு கண்ணுக்கு முன்னாடி பேதுரு இப்ப எப்படி தெரிஞ்சிருப்பான்? இல்ல, பேதுருக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா? யாருக்கும் இல்லாத ஒரு துணிவு பேதுருக்குள்ள இருந்துச்சு. யாருக்கும் இல்லாத தைரியம் பேதுருக்குள்ள இருந்துச்சு. அந்த துணிவையும் தைரியத்தையும் இயேசு கவனிக்கிறாரு. அதனால சொல்றாரு, அப்படியாப்பா, வா, இறங்கி வா, உன்னால் முடிய இறங்கி வா. அந்த துணிவும் தைரியமும் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அந்த தனித்துவம் காணப்படணும். அவனும் எவனா வரட்டும், அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், போலான்னு சிந்திக்கல. ஏன்னா அவனும் அதே சூழ்நிலை தான் இருக்கிறான். பயந்த சூழ்நிலை தான் அவனும் இருக்கிறான். அவனும் அதே மாதிரி தான் காணப்படுறான். ஆனாலுமே இவனுக்குள்ள ஒரு வேறுபாடு. என்ன வேறுபாடு? அது யாருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. அந்த தனித்துவம் நமக்குள்ள காணப்படணுங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன பண்ணிக்கூடாது? கம்பேரிசன் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? கடவுள் உங்களை படைச்சதை தனித்துவமா தான் படைச்சிருக்கிறார். உங்க கையில இருக்கிற ரேகையை போல பக்கத்துல இருக்கிற கையில இருக்க என்ன பண்ணாதுங்க, அந்த ரேகை இருக்காது. 12:2. அப்ப நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். செம்மறி ஆடு மாதிரி அது போய் ஊந்துச்சு, நானும் போய் ஊந்தேன். இந்த கதை வேண்டாம். அல்லேலூயா.
பேதுருக்கிட்ட இந்த எண்ணம் இருந்ததுனால தாங்க 11 பேருக்குள்ள அவன் விசேஷமா காணப்பட்டான். இன்னைக்கும் பேசுறோமா அவனை பத்தி? இன்னைக்கும் பேதுரு பத்தி பேசுறோமா இல்லையா? சொல்லுங்க, பேசுறோமா இல்லையா? தண்ணி மேல நடந்தவர் யாரு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுவீங்களா மாட்டீங்களா? இந்த மகிமை சும்மா வந்துச்சா? இல்ல, தனித்துவமா காணப்பட்டதுனால தான் அந்த மகிமை. விசுவாசத்துல நிலைத்து நிற்பனா நில்லு. யார் உன்னை வந்து சோரப்பனாலும் கவலைப்படாது. இல்ல, இது ஏன் விதம், இது ஏன் வழி, இது ஏன் ஸ்டைல், நான் அப்படிதான். ஆமா, நல்ல இல்லையா சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கட்டுமே. நல்ல ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அந்த தனித்துவம் உங்களை மகிமைக்குள்ள லீட் பண்ணும். நல்ல ஒரு அல்லையே சொல்லுங்கம்மா. அந்த தனித்துவம் உங்களை மேன்மைக்குள்ள லீட் பண்ணும். ஆமே, நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க. நான் டீ உதாரணமா சொன்னேன். அந்த டீயை குடிக்காம விட்டு பாருங்க. அவன் குடிக்கிறான், நீ என்ன பண்ணாத. அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்குன்னு ஃபுட் சிஸ்டத்துல, ட்ரெஸ்ஸிங் கோட்ல, வாழ்ற வாழ்க்கையில, வாழ்ற வாழ்க்கையின் முறையில உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கட்டும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் அப்படி பண்றாங்கன்னா நானும் அவசியமே இல்லை. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வருமானம் வர்றது போதும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். என்கிட்ட இருக்கிறது சிறந்தது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். எனக்கு கடவுள் கொடுத்தது சிறப்பு அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நமக்கு ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்ம என்னைக்குமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிடுறோம். இப்படி கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் நானும் எப்படியா மாறுவோம்? என்னவா மாறுவோங்க? கடனாளியா மாறுவோம். கடனாளியா மாறுவோம், ஒடுக்கப்படுவோம், சோர பண்ணப்படுவோம். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஸோ இதுல உங்களை நீங்களும் என்ன பண்ணிக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்கு வர வருமானம் சிறந்தது, எனக்கு இருக்கிற வாழ்க்கை சிறந்தது, என் கூட இருக்கிறவங்க சிறப்பானவங்க, நான் எதை செய்தாலும் தனித்துவமா செய்வேன். அல்லேலூயா. அதே மாதிரி எதை செய்தாலும் தனித்துவமா தெரியணும். இன்னார் இதை செஞ்சாருன்னா அப்படியே டிஃப்ரெண்டாக அவர் தான் செஞ்சாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வழி. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். இது இங்கே இல்லை, எங்கே போகிற கம்பெனியில் இருந்தாலும் சரி, இந்த தம்பி வந்தாப்பனா பெஸ்ட்டாக செய்வார், தனியாக தெரியணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஒரு எண்ணத்தினால நீங்கள் வளருங்க. என்னப்பா, இந்த ஒரு எண்ணத்தினால வளருங்க. தனித்துவமாக நான் தெரியணும். தனித்துவமாக தெரியணுன்னே நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது கண்ணே கருப்பாக இருக்குது ஃபுல்லாக. கடவுள் அழகாக பாப்பான்னு ஒன்று கருப்பாக படிச்சிருக்கிறாரு, வெள்ளையான்னு. அதையும் என்ன பண்ணிட்டானா, அங்கேயும் பச்சை குத்துறானா. எங்கே கண்ணில் கருப்பாக கொண்டாந்து அலர்ட்டேன் நான். மைய போட்டுக்கிட்டு இங்கேருந்து அப்படியே லைனாக அந்த கம்பல் ஒரு மாதிரி முடி இப்படி வலிஞ்சு இந்த பக்கம் ஓரம் நிற்குது. ஒரு மாதிரி இருக்கு. அவனை பார்க்கவே அப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறான். பல்லு ஒன்று ஒன்றும் ஒரு பல்லு வெள்ளையா இருக்கு, ஒரு பல்லு கருப்பாக இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றும் நாக்கு ரெண்டு அப்படி நீக்கிடுது வெளியே, பாம்பு மாதிரி வெட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் இதை நான் இப்போ சொன்னது இல்லையா தனித்துவமாக தெரியணும்னு, இதை அவன் ஃபாலோ பண்ணுறான். இந்த தனித்துவத்தெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கல. அதனால் அதை புரிஞ்சுக்காங்க. இந்த தனித்துவத்தை நான் சொல்லிக் கொடுக்கல. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்க. கடவுள் மகிமைப்படுகிற மாதிரி நீ தனித்துவமாக தெரியணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 4வது, பயம் அவனை முழுக செய்து. இவ்வளோ நல்லா வந்துட்டு கடல்லாம் இறங்கிட்டாப்புல. இறங்கி முடிச்சப்புறம் அப்பதான் ஒரு எண்ணம் வருது. என்ன வருது? என்ன வருதுங்க? பயம் என்கிற ஒரு எமோஷன் வருது. எதை பார்த்து வருது? சும்மாலாம் பயப்படல. அவர் இறங்கிட்டாரு, நடக்கவும் செஞ்சிட்டாராம். நடந்து பாதி தூரம் வந்த அப்புறம் என்ன உண்டாவது அவருக்கு? எதை வச்சு பயம் வந்துச்சு? காற்று அப்பதான் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஃபாஸ்டா வீசுறத பார்த்த உடனே அந்த பயம் எதனால வரும்னு நினைக்கிறீங்க? பயம் எதனால வரும்? அதே அதிகாரத்துல 31 வசனம் வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இதுல ஆன்சர் இருக்கு. எதுக்கு பயம் வரும்? விசுவாசம் கம்மியாச்சுல. சந்தேகப்பட்டா பயம் வந்துடும். சந்தேகம் இருந்துட்டாவே நாளைக்கு என் தேவையை யார் சந்திப்பாரோ சந்தேகம். என் வாழ்க்கை நாளை பின்ன எப்படி இருக்க போதோ சந்தேகம். என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ சந்தேகம். நாளைக்கு இதை கட்டணுமே, அது எப்படி நடக்க போகுது சந்தேகம். அல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா உன்னை வா. என்ன அர்த்தம்? யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்பவர். என்னைக்குமே கர்த்தர் பயப்படாதீங்கன்னு சொல்ற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம்? நான் உன் கூட இருக்கிறேங்கிற அர்த்தம்.
அல்லேலூயா. அதை வச்சு தான் சொல்லுவார் பயப்படாத. அவர் சும்மா சொல்ல மாட்டார். இல்லை, பல நேரம் அலறோம், பயப்படுறோம். என்னன்னா சந்தேகம். நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். நடக்குமா நடக்காதா, செய்வாரா மாட்டாரா, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா போயிடாதா, இப்படி தான் நமக்குள்ள என்ன உண்டாகுது, பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா பயம் வரும். பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னா முழுக ஆரம்பிச்சிருவீங்க. நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். பேதுருக்கு அவ்வளோ நேரம் சந்தேகம் இல்லை. ஆனால் காற்று அடித்த உடனே என்ன வந்துச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம கடல் மேலேயே நின்றுட்டோமே, இன்னி நம்ம போயிடுவோமா அப்படின்ற சின்ன சந்தேகம் உண்டாகி தான் என்ன உண்டாகுது, பயம் வந்த உடனே அவன் கண்ணு இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு எங்கே பார்க்க ஆரம்பிச்சிச்சு, சமுத்திரத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சு, வீசுற காற்றை பார்க்க ஆரம்பிச்சிச்சு, உள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். நல்ல இல்லையா சொல்லுங்க, சத்தமான இல்லையா சொல்லுங்க. பயம் என்ன செய்யுமா, உங்கள் கண்களை அதற்கு நேராக இழுத்து கொள்ளுமா. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். பயப்படுறது வேதத்தின் பிரகாரம் என்னங்க சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுது, பயப்படுறது கடவுளுக்கு விரோதமான பாவம், சின். பயப்படக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்பவும் ஆணித்தரமா வைராக்கியமா அந்த வார்த்தையை சொல்றாரு. நீ பயப்படாத. ஏன் எல்லாத்துலையும் சொல்லுவார், பயப்படாதீங்க, திகையாதீங்க, நடுக்கம் ஆவாதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்காக சொல்றாருன்னா, நீ கவலைப்பட்டு நீ பயந்துட்டீன்னா உன்னை எல்லாமே ஆளுக செய்தணும். பாருங்க, பயந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி விழுந்துரும். கொஞ்சம் நிதானிச்சு சுதாரிச்சிட்டோம் அப்படின்னா பிசாசு தோற்கப்பட ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு வர வியாதிகளை நம்ம பயப்படாமல் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வியாதி என்பது இயற்கை. நான் வியாதியே இருக்காதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் வியாதி வரும், எல்லாருக்கும் சுகவீனம் வரும், எல்லாருக்கும் பலவீனம் வரும். ஆனால் அதை எதிர்த்து போராடுகிற மனதிடம் நமக்கு தேவை. நல்ல இல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். பாருங்க, சிங்கத்தினுடைய குவாலிட்டியில் தான் மரணம் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பள்ளம் தோண்டி படுத்துக்குமாங்க. எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுமா அதுக்கு? யாருக்குமே அது தைரியம் வரையாது. அது தன்னைத்தானே வீக்காக நினச்சிக்காது. எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் எலும்பி அடுத்த கூட்டத்துக்காக போராடுமா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த திடகாத்திர இருதயம் நமக்குள்ள ஆழமாக வேணும். தான் அப்பப்போ எதோட ஒப்பிடுகிறார்னா சிங்கத்தோட ஒப்பிடுகிறார். நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக அல்லையா சொல்லுங்களேன். நாம் எல்லாருமே சிங்கங்களாக நிற்கணுங்க. ஆமாம், சோர்ந்து போய் உடனே பலவீனமாகி உடனே அப்படியே அது கூட இசையக்கூடாது. ஆமென். அவிசுவாசி இணைவான், நாமளும் இணையறோம்னா வேறுபாடு இல்லை. நாம அதுல தைரியமா நிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வேறுபாடு. பலவீனத்துல தைரியமா ஃபேஸ் பண்றோம்னா அதுதான் வேறுபாடு. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, பாருங்க, மரணமே வந்தாலும் உங்களுக்குள்ள திடமான தைரியம் இருந்துச்சுன்னா அந்த மரணம் கூட உங்களை தொடர்றதுக்கு யோசிக்கும். இது உண்மையான வார்த்தையும், இது உண்மையான வாக்கியங்க, இது சத்தியமான வாக்கியம். உங்களுக்குள்ள மனதிடம் இருந்துச்சு அப்படின்னா மரணம் கூட உங்ககிட்ட வந்து நெருங்கிறதுக்கு, பக்கத்தில் கைகுலி சொல்லுங்க, உங்களுக்குள்ள திடமான மனம் இருந்துச்சு அப்படின்னா, தைரியமான இருதயம் இருந்துச்சு அப்படின்னா, பயப்படாத எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா மரணம் கூட உங்ககிட்ட வரத்துக்கு பயப்படும். இது உண்மைங்க, இது உண்மை, இது உண்மை. துணிச்சலா நில்லுங்க, எதையும் எதிர்த்து துணிச்சலா நில்லுங்க. பேதுருக்குள்ள துணிச்சல் இருந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையில மகிமையாம கண்டான். சும்மா பெற்றுக்கொள்ளலாம் அந்த மகிமையை. துணிச்சல் அவனுக்குள்ள இருந்துச்சு, வேறுபட்டு காணப்பட்டான். கூட கும்பலா இருந்து அவன் கோவிந்தா போடல, அவன் வேறுபட்டு காணப்பட்டான். இல்ல, இது நீரே ஆனால் என்னை நடக்க செய்ய நின்னா பாருங்க. இந்த எண்ணம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. ஒரு பக்கம் இவ்வளோ சத்தியம் வந்தாலும் கீழே விழுறீங்களா? இந்த சத்தியத்தில் உங்களால் நிலைக்க முடியலையா? கவலைப்படாதீங்க. ஏன்னா பேதுரு கீழே விழுந்தான், உள்ள விழுந்தான், தண்ணிக்குள்ள போனான். உடனே என்ன பண்ணாங்க? அவன் தண்ணிக்குள்ள தத்தக்கன்னு தத்தடிக்கல. அதை நினைச்சு அவன் இன்னும் உள்ள கீழே உள்ள போல. அவன் உடனே ரட்சகரே, என்ன 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 ரட்சியும்னு இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் திரும்ப. அல்லேலூயா. விழுந்தாலும் திரும்ப நீங்க இயேசுவை நோக்கி இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், அவர் உடனே தன் கைகளை கொடுத்து உங்களை சுமந்து தூக்கிடுவாரு. படகுல போய் உட்கார்ந்தாச்சு. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்களேன். தேவன் என்னைக்குமே நமக்கு நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு என்ன செய்ய மாட்டார்? தீங்கு செய்யவே மாட்டார். அல்லேலூயா. பேதுருக்குள்ள இந்த ஒரு நல்ல குணங்கள் இருந்துச்சு. எத்தனை பேர் இதை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறீங்க?
என்னென்ன வேணும்னு நான் சொன்னேன்? குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல் வேணும். அடுத்தது கடினமானதை முற்பட்டு செய்கிற எண்ணம் வேணும். மூணாவது தனித்து காணப்படணும். நாலாவது என்ன செய்யக்கூடாது? பயம் அவனை முழுக செஞ்சது. அஞ்சாவது விழுந்தாலும் கையை உயர்த்தி கூப்பிட்டான். சூப்பர், பிரைஸ் எல்லாம் எல்லாம் எழுப்பி நிற்பீங்களா? அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் எவ்வளோ ஒரு அசாதாரணமான காரியங்களை பேதுரு தன்னுடைய செயல்பாட்டில் வெளிப்படுத்தினார். அதை லேசாக யாராலும் செய்ய முடியாது. இது நம்ம இவ்வளோ நாள் தியானிச்சது எல்லாமே செய்யறதுக்கு கடினம் தான். ஆனால் அந்த கடினமான காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா சொல்லுகிறேன், உறுதியா சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க மகிமையான காரியங்களை உங்க கண்ணு பார்க்கும். அசாதாரணமான விஷயங்களை உங்க கண்கள் பார்க்கும். நிச்சயம் பார்க்கும். அந்த மகிமை வேறுபட்டு காணப்படும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஒரு ஒப்பு கொடுத்தலோட தேவ சமூகத்தில், ஆண்டவரே பேதுருக்குள்ள இருந்த அந்த கமிட்மெண்ட் எனக்கு வேணும் அப்பா. பேதுருக்குள்ள இருக்கிற அந்த கமிட்மெண்ட் எனக்கு வேணும். கேளுங்களேன் தேவ சமூகத்தில். உலகம் என்னை எவ்வளமா இழுத்தாலும் உம்முடைய வார்த்தைக்கு நான் குருட்டுத்தனமா கீழ்ப்படினோம்ப்பா.